9ஆவது வகுப்பு 10ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் சரியா வரமாட்டேங்குது, தப்பு இல்லாம எழுத தெரியல. இன்னைக்கு தமிழ் எனக்கு வராதுன்னு சொல்லி பட்டப்படிப்பு படிச்சு முடிச்ச தமிழனே பேசிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. தமிழ் பிள்ளைங்க பேசுது. அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, தமிழ் பேர்களே இல்லை இன்னைக்கு. நான் ஒரு ஆய்வு செஞ்சேன். என்னுடைய எம்பில் படிக்கிற மாணவருக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன், இந்த பேராய்வு. அப்போ ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தை எடுத்துக்கொண்டு, எட்டயபுரம் வட்டாரத்தை எடுத்துக்கொண்டு 3 கேட்டகரி எடுத்தேன். ஒரு 80 வயசுக்கு மேல உள்ளவங்க, 50 வயசுக்கு ஆவரேஜா உள்ளவங்க, கீழே உள்ள 10 வயசு கீழே உள்ளவங்க. நல்லா பாத்தீங்கன்னா முன்னாள் உள்ள 90% தமிழ் பேர் இருக்கு, நடுவில் உள்ளது 70% தமிழ் பேர் இருக்கு, கீழே வந்தா 10% கூட தமிழ் பேர் இல்ல. இது ஆய்வு புள்ளிவரத்தோடு எடுத்தது. அப்ப இந்த மாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் இதற்கான செயல்களை மறைமுகமா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அத உங்களுக்கு தெரியாது. அந்த அதிகாரம் தான். இந்த தமிழ் பேர் இல்லைன்னு, தமிழ் பேர் இல்லாத இருக்கிறதெல்லாம் யார் வீட்டு பிள்ளைங்கன்னா தமிழ் வீட்டு பிள்ளைக்கு. சரி, தமிழ் பேர் இருக்கிறதெல்லாம் பிறமொழியாளம் பிள்ளைக்கு. ஆமா, எது இதெல்லாம் தமிழ் பேர் இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிறமொழியாளம் பிள்ளையா இருக்கும்.